கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3:18 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லும். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர், 10,000 காலில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேஸ் அரோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஒற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஒற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர். அவர் இடக்கையன் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையன் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாளிய வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மணவாளிய வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 காலில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கொட்டையின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கோட்டையின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட். வசனத்துக்குள்ள போவோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம், ரொம்ப சின்ன வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு ஏற்றபடி. இந்த வார்த்தை மனைவிகளை நோக்கி போகிறது. மனைவிகளை நோக்கி போகுதுன்னா, உலகத்தில் இருக்க எல்லா மனைவிகளையும் இது நோக்கி போகுதுன்னா கிடையாது. கோடான கோடி மக்கள் கணவன் மனைவியாக உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தரை ஏமாற்ற மாட்டாங்க, கரெக்டா அவங்க வேலையை பார்க்கறாங்க. அப்படி ஒரு குடும்பத்தார் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது 50 வருஷம் 60 வருஷம் திருமணமாகி செப்பரேட்டாக அவர்களாம் இருக்காங்க. ஆனா இது யாரை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ரொம்ப கஷ்டமான காரியம், கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம். சரி, இதுதான் இன்னைக்கு செய்தி.
ஃபர்ஸ்ட் மனைவி ஆண்டவர் உருவாக்குறது ஏவாள். பாப்போமா? ஏவாளை எதற்காக ஆண்டவர் உருவாக்கினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20. இதுதான் காரணம். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. துணை, கம்பானியன்ஷிப். அதாவதுங்க, மனைவிங்கிறது எதற்காக இருக்குதுன்னா அடிமைக்காக இல்லை, வீட்டு வேலை செய்கிற ஒரு மிஷின் கிடையாது. அதை ஏன் ஆண்டவர் உருவாக்கினார் அப்படின்னு கம்பானியன்ஷிப். அது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க தான் தெரியும். அநேகர் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லவ் மேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவமா இருக்குங்க. என்னால் சகிச்சுக்கிற முடியாத ஒரு காரியம் லவ் மேரேஜ். ஆனா அம்மா அப்பா பார்த்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி, ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் இந்த பெண் நம்ம குடும்பத்தில் வந்தா நம்மளோட இணைந்து போவாளா இல்லையான்ட்டு அவங்க ஒரு கண்ணில் பார்த்தாலே சொல்லிடுவாங்க. அப்படிதான் எனக்கு என் மனைவி கிடைச்சா. என் மக டீனா தேவியாவுக்கு நாங்க பார்த்த மாப்பிள்ளை லவ் மேரேஜே கிடையாது. அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கம்பானியன்ஷிப். இந்த கம்பானியன்ஷிப் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வகையில யூ ஸ்பெண்ட் டைம் வித் ஹர், பேசணும். அதாவது நிறைய லவ் மேரேஜ்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி முடிச்சிருவாங்க லவ்லயே, அப்புறம் பேச ஒண்ணுமே இருக்காது, அப்புறம் சண்டை தான் போடுவாங்க. ஆனா இங்க நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்ற துணை. அப்ப ஆண்டவர் ஏவாளை இன்னொரு மண்ணில இருந்து எடுக்கல. ஆதாம மண்ணில் இருந்தாரு, ஆனா ஏவாள் மண்ணு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணிலேயே பல வகையான மண்கள் இருக்குது. ஒன்னு செம்மண், களிமண், ஆத்து மண், கடற்கரை மண், எத்தனையோ இருக்குது. ஆனா ஆண்டவர் ஏவாளை எங்க இருந்து எடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்ரை, அனஸ்தீசியா, ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கொடுத்து என்ன செய்யறார்னா, அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அதை சதையினாலே அடைத்தார். விலா எலும்பு. இந்த விலா எலும்பு ஏன் எடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தலையில இருந்து அவர் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலையில இருந்து எடுத்தா அவன் தலை மேல ஏறி உட்கார்ந்துருவான். அவன் தலையில இருந்து எடுக்கல. ஏன் கால் எலும்புல இருந்து எடுக்கல அப்படின்னா, அதை மிதிச்சிடும், சங்கு 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 காலை போட்டு. அதுதான் விலா. இந்த விலாங்கிறது ஒரு மனவாட்டி உருவாகிற ஒரு இடம். மனவாட்டி உருகார இடம் தான் விலா. வாசிப்போமா? யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 19:34 விலா, முதலாம் ஆதாமுடைய விலால இருந்து மனவாட்டி வெளியே வந்துச்சு, கம்பானியன்ஷிப். அது போல யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர்ச்சர்கள் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவை குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. விலால குத்தின உடனே ரத்தமும் தண்ணீரும். சயின்டிபிக்கா நீங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரம் அப்படின்னு சொல்லி மேல ஃப்ளோட் ஆயிடும். ஏன்னா அவருக்கு மறிச்சிட்டார். ஹார்ட்ல பிளட் இருக்குது, அந்த பிளட் ஆர்பிசி எல்லாம் கீழே செட்டில் ஆயிருந்து மேல இருக்கிற சீரம் வெளியே வருது. இத ஆவிக்குரிய ஒருத்தர் ரத்தம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, நம்மளை பரிசுத்தமாக்குது, உங்களை மனவாட்டியாக தகுதிப்படுத்து. தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்யறாரு சொல்லுங்க? நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளன், அந்த தேற்றவாளன் தண்ணீர் கிடையாது. சரி, இப்ப ஆண்டவர் என்ன செய்தாலும் அந்த இங்க ஒரு நிழல் இருக்கும், நிச்சயம் இருக்கும். சரி, நிழல இன்னும் கொஞ்சம் தோய்ந்து பார்க்க இருக்கும். ஆதியாகமம் 2வது அதிகாரம். மனுஷி யார் உருவாக்கி? மனுஷி. இந்த மனுஷிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வகையான மனுஷிகளை நீங்க பார்க்கலாம். மனுஷிங்கிறது ஒரு காமன் வேர்ட். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷி யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷி, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல நீங்க ஒரு பெண்ணை பார்க்கலாம். அந்த பெண்ணுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்தோம், குணசாலியான ஸ்திரீயை. கண்டுபிடிக்கிறவன் யாரு? இந்த கண்டுபிடிக்கிறத நம்மளால முடியாது, ஆண்டவர் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்.
புரியுதாங்க? இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் திருமணமானவங்க இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பார்ட்னரை கொடுத்தாருன்னா நீங்க அதை எப்படி பந்தோஸ்தா வச்சுக்கிறதெல்லாம் கையில இருக்கு. அது உங்க கையில இருக்கு. சரி பாருங்க, அடுத்து பாருங்க. அவள் புருஷனுடைய இருதயத்தை அவளை நம்பும். புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். நம்பிக்கை. கணவன் மனைவி உறவுல வருகிறதுனா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னா குணஸ்தாலியான ஸ்திரீ. இந்த குணஸ்தாலியான ஸ்திரீய ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆப்போசிட்டே நான் அவங்களுக்கு காட்ட போய் சரி, மொத்த குணசாலியான ஸ்திரியை நம்ம பார்க்க போறோம். நம்பும். பத்தாவது, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும். முத்துக்களை பார்க்கலும் இருந்து விலை பிரைஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்து எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆள் கடல்ல சிப்பியுடைய வாயை திறக்கும் போது ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் அது போய் விழும். அது சுற்றிலும் அது என்ன செய்யும்னா அது ஒரு சொரக்க 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 ஒரு முத்து வந்துடும். அந்த முத்து ஒரு இரிட்டேஷன்ல வருதுங்க. அதுபோல கணவன் மனைவியில அவ்வளவு லேசா இருக்காதுங்க, ஸ்மூத்தால இருக்காது. இவ்வளவு சண்டைகள் வரும். ஏண்டா இவளை கெட்டணுங்கிற ஸ்டேஜுக்கு வரும். ஆனா அது ஒரு நாள் ஒரு முத்தா மாறுங்க. நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நான் புத்தக பைபிளை பார்த்து சொல்லல. சரி, அவன் சம்பத்தத்திற்கு குறைவுள்ளது. அவன் சம்பத்தத்திற்கு குறைவு இருக்காதுன்னா இங்க இந்த கணவனை பத்தி ஜாஸ்தி பைபிள்ல சொல்லல. ஒரு சில கணவன்களுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. அது என்ன? ஹவுஸ் ஹஸ்பண்ட். இப்ப நாங்கெல்லாம் இந்த டயத்தை பார்த்துக்கிட்டே வேலை பார்ப்போம். கரெக்டா 10 மணிக்கு முன்னாடி ஓப்பில போய் உட்கார்ந்துடும். இருமல் இருந்தாலும் சரி, காய்ச்சல் இருந்தாலும் சரி போயிடும். உட்கார்ந்து பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்கும். ஆனா எல்லா கணவன்களும் இப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வீடை பார்த்துக்கிடுவாங்க. என்னுடைய சொந்தக்கார பையன், அவன் இன்ஜினியரிங் முடிச்சான். அவன் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தான். அவனுக்கு ஒரு டாக்டர் பெண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க, ஒரு பீடியாட்ரிஷியன். அந்த லேடி கொஞ்ச நாள்ல கேட்டேன், ஏப்பா நீ என்னப்பா பண்ற, வேலைக்கெல்லாம் போக மாட்டியா? கோவம் வந்துருச்சு அவனுக்கு. என்ன சொல்ற அப்படின்னா, வீடை யாரு பாக்குறது? நான் தான் பார்க்கணும். உனக்கு எனக்கு 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 என்னெல்லாம் வேலை இருக்கு தெரியுமா? ஆயாக்கு இன்னைக்கு என்ன வேலைன்னு நான் தான் சொல்லணும். பிள்ளைகளை எப்ப ஸ்கூலுக்கு அனுப்பி கொண்டாடுறத நான் தான் பொறுப்படுத்திக்கணும். என் மனைவி சம்பாதிக்கத்தான் செய்வா. ஆனா அந்த ரூபா ஃபுல்லா வாங்கி 1000 ரூபாய் ரப்பர் பேண்ட் போட்டு பந்தஸ்தா வைக்கிறது ஏன் வேற? சேலரி யாரு கொடுப்பான்னு நினைக்கிறேன்? நீயா கொடுப்ப? அவனுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நீ வேலைக்கு போலையாப்பா, அவ்வளவுதான். அப்ப ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்துகிட்டு இவ்வளவு வேலையை அவரா தலை இல்லாட்டாலும் அது அதுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்க அவர்தான் இருக்காருங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 16வது வசனத்துல, அவன் சம்பத்தியம் குறையாது, அவள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையே செய்கிறான். அப்ப ஒரு பெண்ணால தீமையை செய்ய முடியும், நன்மையை செய்ய முடியும். குணசாலியான ஸ்திரீ என்ன செய்யறான்னா நன்மை செய்யறான். இன்னொரு பெண்ணை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மோசமான பொண்ணு, அதனால அவ தீமை தான் செய்வான். பாருங்க 12, ஆட்டு மயிரை சரளையும் தேடி. இது ரெடிமேடா கிடைக்காதுங்க. நம்ம எல்லாம் இப்ப ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா எதனால வந்துடுது. ஆனா தேடுறதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். என்ன இருந்தாலும் பாருங்க, நீ ஒரு தேடி செஞ்சீங்கன்னா தான் அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். தேடி தன் கையினாலே உற்சாகத்தோடு, தன் கையினாலே. எனக்கு இந்த ஸ்திரியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் மனைவி அஜிதா, அவ டெலிவரி பார்த்த மாதிரி நான் யாரையும் பார்த்தது இல்லை. 2 தலைமுறைகளை அவ பார்த்தாங்க. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு டெலிவரிக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க. அங்க சொல்றாங்க, அந்த பையனும் எங்க டாக்டர் மட்டும் டெலிவரி ஆன பையனா, அந்த பொண்ணும் எங்க டாக்டர் மட்டும் டெலிவரி பார்த்துருக்காங்க. 2 சொந்தக்காரங்க, ஆனா டிஸ்டன்ஸ் ரிலேஷன். 2 பேருமே அந்த பொண்ணு இப்ப கன்சீவ் ஆயிருக்கா, இப்ப வந்திருக்காங்க. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பையனுடைய அம்மா சொல்றாங்க, இது நீங்க டெலிவரி பார்த்த பையன் தான் அம்மா. அப்ப அடுத்து சந்ததியை அவ பார்க்குற அளவுக்கு கையில ஆண்டவர் பலம் கொடுத்தாரு. அதான் அது நன்மை செய்கிறது, உற்சாகத்தோடு செய்கிறார். 14, அவள் வியாபார கப்பல் போல் இருக்கிறாள். என்ன ஒரு அருமையான உதாரணம். அந்த வியாபார கப்பல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஒரு சிலர் அதுல இருந்து ஏற்றுவாங்க, ஒரு சிலர் இறக்குவாங்க.
அந்த கப்பல் போயிட்டே இருக்கு. ஐயோ அப்படித்தாங்க, நான் சம்பாதிச்சுட்டே இருக்கேன். ஆனா நான் ஒரு கப்பலை போல இருக்கேன். இந்த கப்பல் ஸ்டெடியா போகுது. தன் ஆகாரத்தை கொடுக்கிறான். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொடுக்கிறான். இருட்டோடு எழுந்து தன் வீட்டுக்காக இருட்டோடு எழுந்து ஏர்லி மார்னிங் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வெந்துச்சிடும். நான் ஓபிக்கு போயிட்டு இருப்பேன். 9:30 மணிக்கு நான் கிளம்ப போது ஒரு சில அக்காம இருக்கேன். ரோட்ல நின்றுகிட்டு பல்தே போல கேவலமா இருக்கு. என்ன இது அநியாயம் இது. ரோட்ல நின்று அந்த பொண்ணு ஒரு அழுக்கு நைட்டியை போட்டு பல் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனா எனக்கு நினைக்கிறேன் குணசாலியான ஸ்திரீ. சரி, இந்த குணசாலியான ஸ்திரீக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்திரியை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதே நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு பெண் இருக்கா. அவ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தகார வழியில் 13 அந்தகார வழியிலே நடக்க நீதிநெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து. அவர் தீமை செய்ய மாட்டா, நன்மை செய்ய. இதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. இது ஒரு வேசி. மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகள் களி கூறும்படிக்கு. களி கூறுறது என்னன்னா, ஒரு நல்ல ஒருத்தர் இருக்கான், யோசிப்புன்னு வச்சுக்கோங்களேன். போர்த்திபாருடைய மனைவிக்கு அவன் மேல ஒரு கண்ணை வச்சு, என்னடா இவன் நல்ல வேலை இருக்காங்க, இவனை கெடுத்தப்பட நேரம் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றது. மாறுபாடான வழிகளே கோணலான வழிகளும் நடக்கிறவர்களே நீ தப்பி வைக்கப்படுவாய். தன் இள வயதை நாயகனை விட்டு தன் உடன்படிக்கை தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமாக பேசுகிற அந்நிய பரத்திற்கு தப்பிக்கப்படுவாய். ஏன் நீ தப்பிக்கப்படுவாய்? அவளுடைய வீடு மரணதும் அவளுடைய பாதைகள் மரித்தோட்டத்தில் சாகிறது. அங்க போரில் திரும்ப ஜீவ பாதையில் வந்து சேருது. இப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கா. இதத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷி, காமன மனுஷி நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷியில ஒரு பெண் யாருன்னா புத்திசாலியான ஸ்ரீ. இவளை குறித்து இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5வது வசனத்துல 5வது அதிகாரம் நீதிமொழிகள் 5வது அதிகாரத்துல இவளுக்கு ஒரு பேர் கொடுத்து பரஸ்திரி. 3 பேர் பரஸ்திரி. அப்ப மனைவிகளே கர்த்தருக்குள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவி இது எப்படிப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானமான பெண். ஆனா உலகத்துல மெஜாரிட்டி இப்படிதான் இருப்பாங்க. வாசிக்கணும். பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும், அவளுடைய வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அதாவது அவ ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா செய்து முடிச்சிருவான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன், அந்த பேச்சில் அவ்வளவு ஒரு அப்படி பட்டர் மாதிரி இருக்கும். அவள் செய்களின் முடிவோ எட்டியை போல கசப்பாங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டை. வேத வசனத்தை பாருங்க. வேத வசனத்தை சொல்ற பெண்களும் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, இவன் எப்படியே விழத்தட்டிடும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்திலே போகும். மரணம் பாதாளம். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு நீ ஜீவம். அப்ப அந்த ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்குன்னா என்ன அர்த்தம்னா, அவளுடைய பேச்சில் என்ன இருக்கும்னா, இது தப்பு இல்லை, இது பிரச்சனை இல்லை, இது நம்ம செய்யலாம், நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி 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 கொண்டு போய், ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு சேவை கொடுங்கள், என் வாய் வசங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்தும், அவளுடைய வீட்டின் வாசலில் கிட்டி சேராது. இது எந்த வயதில் வரும்னா எந்த வயசுல வரும். வயசுங்கிறது மேட்டரே கிடையாது. ஆனா சாத்தான் யார பிடிப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டோடைய பிள்ளைகளை தான் பிடிப்பான். நீ என்ன செய்யக்கூடாது, பரஸ்திரிய தன்னை காட்டாதபடி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணி உங்களை வீழ தட்டிடும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருபத்தி 5:22 நீதிமொழிகள். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களோடு பிடித்துக் கொள்ளும், தன் மாய கயிற்றுகளால் கட்டப்படும். மாய கயிறு. இந்த மாய கயிறு என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருட்டை திரும்ப போ, அவன்கிட்ட திரும்ப போ. தெளிலால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிம்சோன் அவனுடைய அழைப்பைய மறந்துட்டாங்க. ஏன் அழைப்பை மறந்துட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்ணுடைய பேச்சு. எவ்வளவு அழகா அவ பேசி 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 மயக்குவாலும் பேசுவா, சொல்லலைன்னா அழுவா, ஆனா காரியத்தை சாதிச்சிருவா. அதாங்க
காரியத்தை சாய்ச்சிடும். ஆனால் சிம்சனுடைய கண்கள் போச்சு, அழைப்பு போச்சு, பரிதாபமான மரணத்துக்குள்ள போனாங்க. இதுதான் வேதத்தில் காட்டியிருக்கும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் 20 5:20. ஏன் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்க பரஸ்திரி. பரஸ்திரி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவ பரத்துக்கு போறவன டைரக்ஷன் மாற்றி விட்டுருவான். பரஸ்திரி. சரி, இப்ப இன்னொரு செக்ஷன் நம்ம பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஒரு அருமையான ஒரு மனைவியை நான் காட்ட போறேன். பெஸ்ட். இப்படி ஒரு மனைவி பேரு ரெபெக்கா. வாசிப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல எலியேசர் போறார். அதெல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு. 24வது அதிகாரம் 58வது வசனம். ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனுஷனோட கூட போகிறாயா என்று கேட்டால் அதுக்கு போகிறேன். இதாங்க போகிறையா. இந்த எலியேசர் பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. நிறைய புத்தகத்துல நிறைய கிஃப்டா கொண்டாடுறாரு, கடாங்களை போடுறாரு, அப்படியே ஐஸ் பண்ணிட்டாரு. ஆனா அந்த ரெபெக்காளுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருந்து என்ன சொல்றாரு? போ அப்படிங்கிறாரு. 55 வருஷம் பிறகு, அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோட இருக்கட்டும் டிலே பண்ணுவாங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யறதுக்கு ஆண்டோடைய கருத்தை சொல்றேன். டிலே வரும், ஆனா டூ இட் ரைட் நவ். அப்பதே செஞ்சோம். 51. அந்தபடியே அவர்கள் தங்கள் சகோதரியாக ரெபெக்காளை அவள் தாதி இருந்து அவள் அனுப்பினார். 60. ஒரு ஆசீர்வாதம். வாழ்க்கையில ஆசீர்வாதங்கிறது மற்றவங்க நம்ம மேல செலுத்தணுங்க. ஒரு பொண்ணு, ஒரு பேஷண்டா எங்க ஆஸ்பத்திரியில் வந்து சேர்ந்த அக்கா, சின்ன பொண்ணு ஒரு 18-20 வயசு இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ராஜி அக்கா சொல்றாங்க, இவங்க ஹோமியோபதி, சித்தா, அக்குபஞ்சர் படிச்சிருக்காங்க, டாக்டர் இவங்க அப்படின்னு சொல்லி. நான் அந்த பொண்ணை பார்த்தா குட்டி கொண்டா இருக்கா. என்னம்மா நீ ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்டேன். சார், நான் வெரிகோஸ் வெயின் சூப்பராக ட்ரீட் பண்ணிடுவேன் சார். அதுக்கு சில நீடில் போடுவேன், ஒரு புகை போடுவேன், அப்படி சப்பளிஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தார். கரெக்டாக அவர் வாரத்துக்கு 2 நாள் அந்த பொண்ணு ஃபோனில் பேசுவா, வருவார். ஒரு 10 சிட்டிங் வச்சாங்க. 10 சிட்டிங்கில் முடி அளவு கூட குறையலை. அப்புறம் அவரே சொன்னார், சார் இது குறையதாப்பில் இல்லை சார், என்னை விட்டுருங்க சார். சரியாச்சு. அந்த பொண்ணு இந்த லாஸ்ட் 2 சிட்டிங்ல திடீர்னு கழுத்துல தாலி கேரோட நிற்கிறான். சார், எனக்கு லவ் மேரேஜ் ஆச்சு சார் அப்படின்னு சொன்னேன். அதை பற்றி கண்டுக்கல. லவ் மேரேஜா, இது காமன் தான்ட்டு நான் பேசாமல் போயிட்டேன். கரெக்டாக போன வாரம் அதே பொண்ணு வந்து என் முன்னாடி நிற்கிறான். நின்றுட்டு கண்ணீரோடு சொல்கிறான், சார் என் வாழ்க்கை போயிடுச்சு சார் அப்படிங்கிறான். என்னம்மா அப்படின்னு கேட்டேன். நான் காதலிச்சு போன பையன் என்னை வீட்டில் கொண்டு போய் போட்டு எனக்கு சோறு போடாமல் கதவை பூட்டி, என் மாமியாருடைய கொடுமை பார்த்தீங்கன்னா சார், என் மாமியார் என்னை அப்படி ஆடி 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 நான் அடிக்கும். அடித்தது நான் கன்சீவ் ஆகிருந்தேன், என் குழந்தை வயிற்றுலேருந்தே போயிடுச்சு சார். அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள பட்ட பாட பார்க்கணும் சார். இப்படியே வந்துட்டேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார் அப்படின்னு வச்சேன். இறக்கத்தில் அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியாச்சு. உனக்கு தெரிஞ்ச பிசியோதெரபி போக்கான்னு. எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அவளுக்கு கிடைக்கல, இந்த வாழ்த்துதல் அவளுக்கு கிடைக்கல. அவ ஓடி போய் தான் வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். பாருங்க, 60 ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, ஃபர்ஸ்ட் பிளட் ரிலேஷன் சகோதரியே. இன்னைக்கு நம்ம ஒரு லேடியை பார்த்தா, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நம்ம எப்படிங்க சகோதரியா மாறோம்? ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து போல சகோதரியா மாறோம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தரலாம். ஆனா அவர் ரோமர் 8வது அவர் முதல் பேரானவர். முதல் பேரானவர், நீ என்னுடைய சகோதரத்துல போய் சொல்லுங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய தகப்பனாராகிய பிதா நமக்கு ஃபாதர். சரி, ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல என்ன நம்ம பார்க்கிறோம்? வாழ்த்துதல, எங்கள் சகோதரியே, நீ கோடான கோடியாக பெறுவாயாக. நீ கோடான கோடியாக பெறுவாயாகிறது. இது ஒரு எக்ஸ்பான்ஷன்.
இது என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய நோக்கமே இதாங்க, பெருக்கம். வாசிப்போமா? ஆண்டவர் மனுஷங்களை உண்டாக்கிட்டு என்ன சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீ பலுகி பெருகி, அதுதான் பலுகி பெருகி கோடா கோடி. இந்த கோடா கோடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் லாஸ்ட் நம்பருங்க. கோடா கோடிக்கு மேல எபிரேயர் மொழியில நம்பர் கிடையாது. அதனாலதான் பிக்கஸ்ட். தேவதூர்ல கோடான கோடி தேவதூர்கள் இருக்காங்கன்னு சொல்லி பைபிள் இருக்கு. இப்ப கோடான கோடி இந்த அளவுக்கு இங்க இருந்து ஆசிரியக்கிறாங்க. எங்க இருந்து ஆசிரியக்காங்க? அதுதான். அப்ப ஒரு ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, எலியேசர்ங்கிற ஒரு நபரை நம்பி கிளம்புறாங்க. 10 நாள் கழிச்சு வரையா, நீ நம்ம சொல்ற, இப்ப கிளம்புறேன், எனக்கு என் கணவனை சந்திக்க ஆசை. கோடாக்குடி. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசலை சொல்லு. உன் சந்ததியார் யாருங்க? சந்ததியார். சந்ததியார்ல யாரை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்கு கணவனை பார்க்கிறோம். அந்த கணவன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்ததிக்கு ஆசிரியர் எப்படி வருவாங்க? 26வது அதிகாரம் 26, 22, 21. வேறு ஒரு துறை வெட்டினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் எல்லாத்துக்கும் நடந்துகிட்டே இருக்குது. இவர் உடனே என்ன செய்வாரு? சண்டை போட மாட்டார், விட்டுட்டு போயிடுவார். பின்பு வேறொரு வெட்டி, பின்பு துறவை வெட்டினால் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பலுகி பெருகும்படி, பலுகி பெறும், சண்டை போடக்கூடாது, அவனுடைய ஆசீர்வாதம் பலுகி பெருகும். அப்ப கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26 இந்த ராஜாவே இறங்கி தேடி வர்றாரு. 26 அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத் சேனாதிபதியாக பில்கோலும் கராகிலிருந்து ஈசாக்க தேடி வரணும். அப்படி ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்திலே வந்தீர்கள்? வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறார். நம்ம ராஜா வந்திருக்காரு, வா இங்க பாரியா, ஏன் கூட ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களுக்கு துரத்தி விட்டீர்களே. ஃபேக்ட்ஸை சொல்றாருங்க. எனக்கு என்ன பயம்? உண்மையை சொல்றேன். நீ துரத்தனையா இல்லையா? துரத்து. அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கோடாரக்கூடிய ஆசீர்வாதம் பலுகி பெறுகிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எதிரி சொல்றாங்க, நீங்கள் கர்த்தர் உங்களோட கொடு, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்படும், நாங்கள் உம்மை தொடாதபடிக்கு நன்மை என்று செய்தோம். அப்ப என்ன ஆச்சரியமான காரியம்னா, ஈசாக்கு ஒரு பாவம் போல ஒரு மனுஷங்க, யாரு திட்டினாலும் கேட்டுக்கிட்டு போயிடுவாரு, சண்டை கூட நிக்க மாட்டார். ஆனா ராஜா ஒரு ஆணையை கேட்கிறாரு, நீரும் எங்களுக்கு தீங்கு செய்ய. இவரால் எப்படி தீங்கு செய்ய முடியும்? முடியும், ஆண்டவர் செய்வாருங்க. பயம் இருக்கு எங்களுக்கு. அதனால்தான் அந்த ஆசீர்வாதம் எப்படி அந்த ஆசீர்வாதம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, 24வது அதிகாரம், உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திர ஆசீர்வதித்தார்கள். இந்த ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரெபெக்காள் எதில் ஏறிட்டாங்க? ஒட்டகத்துல ஏறி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60 ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருந்தான். அப்பொழுது அவன் லாய் ரை என்றப்பட்ட துறவின் வழியாக புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போகும்போது, தியானம் பண்ண வெளியில போயிருந்து கொள்ளுது. ஒரு தியான புருஷன். தியானம்னா என்னதுங்க? நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் அது உங்களுக்குள்ள வந்து அது உங்களுக்கு சொந்தமா மாறிச்சுன்னு நீங்க தியானிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சங்கீதத்துல ஒரு அருமையான எல்கானா அப்படின்னு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அது உங்களுக்கு சொந்தமா இருக்கா இல்லையாங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி நீங்க இப்ப உங்களால சொல்ல முடியுமான்னா, எஸ், நான் உங்களுக்கு நோட்ஸே இல்லாமலே பைபிள் அகச்சியில் எழுதி வச்சுக்கேன் சைட்ல, நான் சொல்லட்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது நீங்க தியான புருஷன். இல்லைன்னா அது உங்களை விட்டு போயிடுச்சு. சாயங்காலம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ ஒட்டகங்கள் வருது, ஆனா மனவாட்டி ஆகிய ரெபெக்காள் வரத அப்படி பார்க்கிறார். ரெபெக்காள் தன்களை ஏற்போது ஊழியக்காரன் நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்த அந்த மனுஷன் யார்? பார்த்தீங்களா, உள்ள இருந்த ஆவியானவர், இது யார் அந்த ஆளு, அவர் யாருன்னு கேட்கிறார். எத்தனையோ பேர் போயிட்டு இருப்பாங்க. அவர் தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன். அப்பொழுது அவள்
ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டுக் கொண்டார். மணவாட்டி முக்காடிட்டுக் கொள்கிறார். அதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இவ என்ன செய்தால் அப்படின்னு கேட்டீங்கன்னா 67. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்துக் கொண்டு போய், பார்த்தீங்களா, அம்மாவுடைய ஸ்தானத்தை மனைவி கொடுக்கிறார். இதாங்க நம்ம அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளை பார்த்துக்கிடுவாங்க. ஆனா அம்மா மறித்ததுக்கு அப்புறம் உங்களை உண்மையாக பார்க்கறது மனைவி தான். ஆனா நீங்க அந்த மனைவியோட அன்பா இருக்கணும். அடிச்சு துரத்தைன்னா ஆசீர்வாதம் போயிடுச்சு. அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்கு கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் இருந்தான். தாய்க்கு கொண்டிருந்த துக்கத்தை நீக்கிறதுக்கு மாத்திரை, மருந்து, ஆல்கஹால் கிடையாது. ஒரு பெண்ணால தான் அதை மாற்ற முடியும். நம்ம அடுத்து ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அது என்ன? முக்காடு. 65 வருஷத்து. இந்த முக்காடுங்கிறது என்ன? இது யார் இந்த முக்காடு போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை மாத்திரம் பார்த்து இந்த செய்தி நம்ம முடிக்க போகிறோம். சரி, முக்காடு யார் போட்டிருப்பாங்க? வாசிப்போமா? உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 1 வசனம். முக்காடு. முக்காடுங்கிறது டோட்டலா கவர் ஆயிருக்கும். அது ஆண்டவர் மாத்திரம் பார்க்க முடியும் அந்த முகத்தை. நீ ரூபவதி. இந்த ரூபவதிங்கிற அழகு பரஸ்திரி என்ன செய்வானா, எல்லாரும் பாருங்க, என் முகத்தை பாருங்க, கண்ணில் மையெல்லாம் போட்டு, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு, லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறத பார்த்தா எனக்குலாம் கொஞ்சம் கோவம் வரும். லிப்ஸ்டிக்கை போட்டு நடக்கிறாங்க. உன் முக்காட்டு நடுவிலே உன் கண்கள் புறா கண்களா இருக்குது. முக்காட்டுக்கள் நடுவு. இந்த முக்காடுங்கிறது என்னன்னா தன்னை ஃபுல்லா மறைச்சுக்கிறவங்க. ஏன் மறைக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா 9. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் இருதயத்தை கறந்து கொண்டாய், உன் நேசம் இவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரி. 11. என் மனவாளியே. என் மனவாளியே. மனவாட்டி என்ன பட்டிருப்பாங்க? முக்காடு. இந்த மனவாட்டிய புதிய ஏற்பாட்டுக்குள்ள நீங்க வரும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 11வது அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2. இப்ப வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நிறைய பேர் நான் எதுல இருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியாது. லேட் கமர்ஸ். கொலோசியர் 3வது அதிகாரம் 18. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு ஏற்றபடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துல கோடான கோடி கணவன் மனைவி, இது அவங்களுக்கு இது கிடையாது. ஆண்டோருக்குள்ள கர்த்தருக்குள் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம். சரி, பவுல் இந்த சபை எப்படி பார்க்கிறான்னா ஒரு மனவாட்டியா பார்க்கிறார், மனைவியாக பார்க்கிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை விளக்க பவுல் சொல்கிறார். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகுவது பயந்திருக்கு. என்னங்க அது? சாத்தான் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விக்கிரத்தை கொண்டு வந்துடும். அது பணமா இருக்கலாம், ஒரு காதலனா இருக்கலாம், அல்லது காதலியா இருக்கலாம். கொண்டு வந்து நீ இவ பின்னாடி வந்துருந்துச்சு. ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன், சொன்னதான் திரும்ப சொல்றேன். அப்ப முந்தி நான் ஓபியில் பிரேயர் நடத்துவேன். நான் பிரேயர் நடத்தும் போது வயதான ஒரு ஆள் என் பக்கத்துல உட்கார்ந்து என்னையவே பார்த்துட்டு இருப்பார். செய்தி கொடுத்துருவேன், முடிச்சுட்டு போயிருவேன். அவருடைய மனைவிக்கு காலில் ஒரு பெரிய பொண்ணு. மதுரை ஜிஹெச்ல இருந்து அந்த அம்மா இங்க வந்திருக்கு. அங்க யாரோ சொன்னாங்க, இங்க வந்துருச்சு. அப்ப அவரு என்கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்க, சார் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, பேசுறேன். அவர் சொல்றாரு, சின்ன வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனா, எப்பவுமே பைபிள் வச்சிருப்பாரு, 2 பாட்டு புத்தகத்தை ஆண்டவர் துதிச்சு பாடிட்டே இருப்பார். அவர் ஒரு இந்து மனுஷன். அப்படியே மாமனார், தாய் மாமா சொன்னாரா, உனக்கு என் மகளை கல்யாணம் கட்டி கொடுக்க போலாம், முடிச்சிருக்கு. உண்மையிலேயே மாமா என்னை கட்டி கொடுக்க போறீங்களா? ஆனா இந்த பைபிள் இந்த பாட்டு புத்தகம் தூரப்பட்டுரும், திரும்ப பட்டை அடிச்சுட்டு வா, என் மகளை உனக்கு நான் கட்டி கொடுக்குறேன். அப்புறம் இதை நீ தொடவே கூடாது, பார்த்துக்கோ. இவனும் அப்பா தாத்தா மாமாக்கு சத்தியம் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிட்டார். கல்யாணம் கட்டிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளையில அவர் இறந்துட்டார்.
இந்த பொண்ணு வந்துடுச்சு. அப்ப அது சொல்லுது, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிச்சு திரும்ப இடத்துல கொண்டதுருக்காரு உங்களுக்கு. இல்லை நான் மாமாக்கு சத்தியம் பண்ணி மாமாவே செத்து போயிட்டாரு, போ நீ முழங்கால் போடு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்னை பார்க்க வருவாங்க. சார் எங்கள் கிராமத்தில் ஆலயத்துக்கு நான் போகிறேன் சார். அப்போ ஆண்டோடைய அன்பு என்ன செய்து ஒரு ஒரு பெண்ணை காமிச்சு வளர வச்சிருச்சு. ஆனால் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சரி கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு மனைவி ஆயத்தமாகிறார். அந்த மனைவி யார் அப்படின்னு கேட்டீங்க, சபை. ஏன் இந்த சபை ஆயத்தம் வருது? பரலோகத்தில் நம்ம பறந்து போகணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. மனைவிகள் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு வசனத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. கீழ்ப்படுகிற காரியத்தில் ஐயா மனைவி கீழ்ப்படியும் பொழுது பார்த்து இந்த ஆசீர்வாதம் வருது ஐயா. ரெபேக்காளை பார்த்தோம், ஆசீர்வாதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன்.